அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்பொழுது மக நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு சூட்சமமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் சிம்ம ராசியில் பிறப்பார்கள். வாழ்க்கையில் மக நட்சத்திரம்னாலே உங்களுக்கு தெரியுமல்லவா, பேருக்கும் புகழுக்கும் மாலைக்கும் மரியாதைக்குமே வாழ்ந்து 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 காலத்தையே கொண்டு போயிடும். மக நட்சத்திரக்காருக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பொன்னாடை போத்திட்டா போதும். அவங்க வாழ்க்கையில் பொழுதா வரைக்கும் அவர் இருந்து நம்மளுக்கு ஒரு பொன்னாடை போத்திட்டாரே, நம்மளுக்குன்னு ஒரு மாலை போட்டாரே, இவருக்கு ஏதாவது நம்ம செய்வோன்னு சொல்லி அங்கே நிற்பார் ஜம்முன்னு. அவ்வளோ பெரிய ராஜ மனிதனவே ஒரு பொன்னாடை கட்டுப்படுது பார்த்துங்க. மகம்னா சிம்மம், சிம்மம்னா என்ன, அவர் தான் நம்ம தான் சொல்லிட்டாரல்ல, அதுதானே பொன்னாடை போட்டார், இத்தனை பேர் விட்டு எனக்கு போட்டுக்கிறாரல்ல, அப்போ இவருக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மக நட்சத்திரக்கார வாழ்க்கையில் பேருக்கும் புகழுக்கும் மாலைக்கும் மரியாதைக்காகவே வாழ்ந்து அவங்க காலத்தை கழிச்சிருவாங்க. பணத்தை சம்பாதிக்க தெரியாது அவங்களுக்கு, புகழை சம்பாதிக்க தெரியும். அப்படியே ஒருவேளை பணம் சம்பாதிச்சாலும் யாராவது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா பூராத்தையும் தூக்கி கொடுத்து போட்டு வந்துடுவார். இது மக நட்சத்திரக்காருக்கு தான் இதோடைய அணுக்கு. அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம், இப்படி எல்லாம் போய் சுற்றி அடித்து கடைசியில் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் அவருக்கு புத்தியே வளரும். அடடா, நம்ம இவ்வளவு காலமாக தேடி வச்சோமே, இது எல்லாத்தையும் தூக்கி போடுறோமே, எப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்சு பொழைப்புன்னு சொல்லி அவருக்கு 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ள தான் அவருக்கு சுய அறிவே பிறக்கும். அது வரைக்கும் பேருக்கும் புகழுக்கும் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காகவே இவர் போய் கூட ஒத்துழைச்சு உழைச்சி ஓடா தேஞ்சு அவர் ஒரு வழி ஆயிடுவார். இது ஆணுக்காய் இருந்தாலும் பெண்ணுக்காய் இருந்தாலும் இந்த மக நட்சத்திரத்துக்கு இந்த கொள்கை. அதே ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் உள்ளத்தில் அழுகிறது, வெளியே சிரிக்கிறது, தன்னோட வேதனை தனக்குள்ளேயே முடி வச்சுட்டு இன்னைக்கு சரியாயிருமா நாளைக்கு சரியாயிருமா அப்படின்னு வெளியில் சொல்லாமல் வேஷத்தவே போட்டுக்கிட்டு கடைசி வரைக்குமே ஒரிஜினல் தெரியாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாக வாழ்கிற வாழ்க்கை எங்கே இருக்குன்னே எனக்கும் தெரியலைங்க, நானும் தேடித்தான் இருக்கிறப்பாங்க அவங்கள கேட்டிங்கன்னா. இப்படியெல்லாம் மக நட்சத்திர சிம்ம ராசியில் ஒருவர் பிறந்து படாத கஷ்டத்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க எந்த நட்சத்திரக்காரை பிடிச்சா வாழ்க்கையில் மேலுக்கு வரலான்னு இன்றைக்கி ஒரு சூட்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் சுவாதி நட்சத்திரக்காரை பக்கத்தில் தொழிலில் கொண்டு வச்சுட்டாலோ இல்லை நட்பு வச்சுக்கிட்டாலோ அவங்களோட வாழ்க்கை அன்னையிலேருந்து பிரமாதமாக இருக்கு. சும்மா ஒரு தெய்வ அனுகூலமான நட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரக்கார் தான் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிஷமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரை வச்சுக்கிட்டா மக நட்சத்திரக்காருக்கு பெரிய ஆலோசனை நட்சத்திரம். அது ஆலோசனை நட்சத்திரம். இப்படி போகாத, இப்படி போ, இது தப்பு, இது ரைட்டு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இவங்க கேட்க மாட்டாங்க. நான் சிம்மம், நீ சொல்லி நான் எப்படி கேட்கறதுன்னு போய் பட்டு அழிஞ்சு அப்புறம் மறுபடியும் புத்தி வருமல்ல, அப்போ மறுபடியும் சுவாதி எடுத்த வந்தாங்க. அந்த சுவாதி ஒன்று தான் எல்லா நட்சத்திரம் விட்டுரும், சுவாதி ஒன்று மட்டும் உள்ளங்கையில் தாங்கி பிடிச்சிருக்கும் மகத்தை. அந்த மக நட்சத்திரத்தை சுவாதி நட்சத்திரம் தான் கட்டுப்படுத்தும். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. இதெல்லாம் பழைய கால நூல்களில் பெரிய பெரிய மகான்கள் ஜோதிட நூல்கள் எல்லாம் வகுத்து அப்படியே வச்சுட்டு அவங்கெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி தான் அது பூமியை விட்டு வெளியில் வருது, இந்த உலகத்துக்கு வருது, காணொலியில் வருது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டாலே மக நட்சத்திரம் ஜெகமாலும்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஆளும் சக்தி உள்ள ஒரு அமைப்பு. அது முன்னுக்கு வலையினா எவ்வளோ வேதனை, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ வேதனையாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சமாக நெஞ்சமா அவங்க கஷ்டப்பட்டது கொஞ்சம் கணக்கே இருக்காது. கௌரவத்துக்காகவே வாழ்க்கையை ஓட்டி காலத்தை பூரா ஓட்டிடுவாங்களே ஒழிஞ்சு ஒரு நாளும் கூட எனக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அது சொல்லவே சொல்லாது. கௌரவம், புகழ், பேச்சு இதுகளுக்காக வாழும், தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக அது வாழாது. வரும் 40-45 வயசுக்கு மேலே உடம்பு எல்லாம் ஓரளவுக்கு தேய்மானம் ஆகும்போது அந்த புத்தி வருது. ஏன் நல்லா இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கலாமே. அப்போ பாருங்க, இந்த நட்சத்திரக்காருக்கு சுவாதி நட்சத்திரத்தை கொண்டு போய் இறைவன் வச்சிருக்கார். கடவுள் எப்படி படைச்சு, எப்படி உருவாக்கி, எப்படி இந்த ஜோதிடத்தை கொண்டு வந்தாங்கன்னு பெரிய பிரமிப்பா இருக்குது பார்த்தீங்க. இந்த நட்சத்திரக்கார், இந்த நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்தம். இவங்களுக்கு வழிகாட்டி அவங்க தான், வேற யாருமே இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா? உங்களுடைய ஊழ்வினை கர்மாதோஷ நிவர்த்தி ஆகணும் அல்லவா? தெய்வ அனுகூலம் நம்மளுக்கு கிடைக்கணும் அல்லவா? அதுக்கு தான் இந்த நட்சத்திரம்.
மக நட்சத்திரக்காரர் எங்கே போனாலும் சுவாதி நட்சத்திரக்காரை கூட கூட்டிகிட்டு போனால் அந்த காரியம் ஜெயம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப யோசித்து நீங்கள் செய்யணும். அந்த நட்சத்திரக்காரை தொழிலுக்குள்ளே வச்சுக்கோங்க, கல்லாப்பட்டியில் உட்கார வைங்க. துரோகம் செய்யாத நட்சத்திரம்னு உங்களுக்கு சொல்கிறேனே, துரோகம் செய்ய தெரியாது அந்த நட்சத்திரத்துக்கு, ஆசீர்வாதம் பண்ணத்தான் தெரியாதுக்கு. நீ நல்லா இருப்பேன் டெய்லி மனசுக்குள்ளேயே யாகம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த நட்சத்திரம் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அவர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கும். அதனால தான் இந்த சூட்சமத்தை நீங்கள் உடச்சி உங்களுக்கு சொல்லித்தார். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா? நீங்களும் வாழ்க்கையில் என்னமோ நம்ம நேரம் சரியில்லை, பிறந்ததே விதி அப்படித்தானோ அப்படிங்கிற விதிங்கிற ஒரு போர்வையை தூக்கி நீங்களே போத்திட்டு எதுவும் செயல்படாமல் இருந்தால் இந்த மதி என்னத்துக்காகிறது? அப்படியெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததே உங்களுடைய கர்மாவை தீர்த்து இந்த வாழ்க்கையில் புண்ணியத்தோடு வாழ்ந்து சகல சௌபாக்கியத்தை அனுபவிக்கத்தான் மனித பிறவியை கொண்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதகம் சரியில்லை, நம்ம நேர காலம் சரியில்லை, நான் பிறப்பே சரியில்லைன்னு உங்களுக்குள்ள நீங்களே தாழ்த்திட்டா எப்படி? அதனால இது பவர் இருக்குது, இந்த இடத்துல யோகம் இருக்குது. அந்த யோகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அந்த யோகத்தை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்டுட்டு நீங்கள் சுவாதி நட்சத்திரக்கார மக நட்சத்திரக்காரு நீங்கள் போய் சந்தித்து அவங்கள போய் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களுக்கு ஒரு டீ சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் வாங்க, உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கடைப்பிடிங்க, தவறே கிடையாது. இதெல்லாமே நட்சத்திர கோலாட்டத்தில் வானசாஸ்திரத்தில் இருந்து பிரபஞ்சத்திலேருந்து அந்த ஒளி நம்ம மேலே படும்போது அந்த ஒளியும் இந்த ஒளியும் தான் நேர் ஒளியாக வரும். அப்படின்னா பாருங்கள் அது எவ்வளோ பெரிய அதிசயம். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது? ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனையோ கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் தான் இவங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கிறத இன்னைக்கு நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னா இதைய கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு முன்னோர்கள் அதை எப்படி பத்திரப்படுத்தி வச்சு அவங்க அனுபவிச்சு வாழ்ந்திருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு அரண்மனையில் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இருக்கும்போது அந்த அரண்மனைக்கே கேடு வராதான். பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் இதை கையாண்டிருக்காங்க, முன்னோர்கள் இதை கையாண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் அரண்மனை ஜோதிடர்களாக இருந்திருக்காங்க, அரண்மனை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த மக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் இவ்வளவு பெரிய ராஜயோகமாக வாழக்கூடியவர் ஏன் இந்த இடத்துல சரிப்படுத்தணும்? இந்த இடத்துல இந்த விஷயம் இவர் கிடச்சிருந்தா 40 வருஷம் 45 வருஷம் உள்ள மக நட்சத்திரக்காருக்கு 25 வயசுல இந்த நட்சத்திரம் கிடைச்சிருந்தால் இதை பிடிச்ச ஒரு வாழ்க்கையில மேலுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு வாழ்க்கைய கடவுள் ஃபிக்ஸ் பண்றாரு. நவக்கிரகம் ஒரு தாயுடைய கருவறையில இருந்து இந்த உலகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. கடைசியில் ஜாதகத்தை ஜோசியர் கணிச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதானே இப்படித்தான் நீ வாழ போறேங்கிறத யார் சொல்றா? அப்போ இந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கா? கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா? இந்த மக நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில 27 நட்சத்திரத்துல மக நட்சத்திரம் தோஷம் இல்லாத நட்சத்திரம் மக நட்சத்திரம். அது உங்களுக்கு தெரியுமா? தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் என்று நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். அந்த மக நட்சத்திரம் என்னைக்குமே உற்பத்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரருடைய அமைப்பு இவர்களுக்கு கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கை பொக்கிஷமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கும்ங்கிறது இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ தெய்வத்தினுடைய அனுகூலங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்றம், பேரும் புகழ், மகிழ்ச்சி, இந்த பூலோகத்தில் நீங்க நினைக்கக்கூடிய யோகங்கள், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு சாவி கொடுக்கணும்னா ஒரு கீ கொடுக்கறதுக்கு சுவாதி நட்சத்திரக்கார கையில் ஒப்படைங்க. துரோகம் இல்லாத நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரியும், நீங்க எங்க போனாலும் நல்லா இருக்கும்னு தெரியும். அவங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இன்னும் சொல்ல போனால் அந்த சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. அந்த துலா ராசியில பிறந்து சுவாதி நட்சத்திரத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பெரிய பெரிய யோகத்தை எல்லாம் நீங்க எடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க. இந்த சுவாதி நட்சத்திரத்தை கரெக்டா அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் போய் ஒரு நன்மை செய்யும் போது அவங்களுக்கு நீங்க ஒரு பணிவிடை செய்யறது, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சிம்மாசனத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொடுக்கறது,
ஒரு வீட்டு வேலைக்கு வாங்கி கொடுக்க, ஏதோ ஒன்று அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கோன்னு உங்களை பார்த்து சொல்ல அந்த ஆசீர்வாதம் பிரமிப்பார். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் பிறக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து உங்களுடைய வளர்ச்சிகளும் நல்லா இருக்கும். இதெல்லாம் தெய்வ சக்தியால் ஆன நட்சத்திரம் தான். முன்னோர்கள் எல்லாம் இதை மறைமுகமாக கண்டுபிடிச்சு மறைமுகமாக இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால மக்களுக்கு இது கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம். இன்னைக்கு அது வர்றதுக்கு காலம் என்னன்னா, பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்குது, இதை உலகத்துக்கு சொல்லு. இப்படி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி ஒரு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம் சுரக்கலைனால் இது எப்படி நம்ம சொல்ல முடியும்? எப்படி இந்த கருத்தை நம்ம உணராமல் இருக்க முடியும்? அதனால மக நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்கார நட்பு ரீதியாக வைத்து கொண்டால் அவங்கள எந்த ரூபத்துக்கு அவங்கள மனசை கஷ்டப்படுத்தாமல், அவங்கள பகைச்சிக்காமல், அவங்களுடைய சொத்துக்கு அபகரிக்காமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மையே. இதில் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்குங்க. உங்களுக்கு அந்த தெய்வ நட்சத்திரம்னு நம்ம சொல்லிட்டோமா, அவங்கள நம்ம சித்திரவதை ஏதாவது பண்ணுனா அது தெய்வ சாபமாகி ஜாதகம் வேலை செய்யாமல் போயிடும். இந்த ரகசியத்தை நீங்கள் தத்துரூபமாக வச்சுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன், அந்த நட்சத்திரக்காரர்களை சித்திரவதை பண்ணக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நமக்கு சாதகமான நட்சத்திரத்தை நம்ம போய் பாதகம் பண்ணக்கூடாது. இது பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வேலை செய்யும். அப்போ ஜாதகம் வேலை செஞ்சால் தான் நீங்கள் வேலை செய்வீங்க. ஜாதகத்துக்கும் உங்களுக்கும் கனெக்டிட் இருக்குது. வெளியிருந்து வரக்கூடிய இது புண்ணியமா பாவமானு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இப்படியெல்லாம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது சரி எது தவறுன்னு முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நல்ல பெருசாக வளர முடியும். அதற்காகவே இந்த நேரத்தில் உங்களுக்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நல்லா முன்னுக்கு வந்துடுவீங்க. இனிமேல் இந்த நட்சத்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மகம் ஜெகம் ஆளுங்கிறத இந்த பதிவில் நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும். அதிர்ஷ்ட நட்சத்திரம் மகத்துக்கு சுவாதியே என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.